அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய சோசியல் டெமோக்ரஸி பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் பைசி அவர்களை கைது செய்த அந்த நடவடிக்கை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் இந்தியா முழுவதுமே, ஏன்னா அவங்க தேசிய கட்சி, மாநில கட்சி கிடையாது. டோட்டலாக அவங்க இருக்கக்கூடிய அந்த முடிவுகள், அவர்கள் எடுக்கக்கூடிய வீரியமான பிரச்சாரங்கள், அவர்களுக்கு பாஜக சன்பரிவார கும்பலுக்கு ஒன்றிய அரசிற்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கிறதுனால எஸ்டிபிஐ பணங்காட்டு நரி சலசலப்பிற்கெல்லாம் ஒரு பொழுதும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஈடி இல்ல மோடி இல்ல அவங்க வாப்பா வந்தாலும் பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாளைய பாசிச பாஜக ஆட்சி அரியணையிலிருந்து மட்டுமல்ல, இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கைபர் போலன் கணவாய் வழியாக அவர்கள் விரட்டியடிக்கப்படும் பொழுது இந்தியாவிலிருந்து அவர்களை விரட்டி அடித்த தலைவர்களில் முதன்மையான தலைவராக நமது கட்சியினுடைய தலைவர் எம்.கே. பைசி அவர்கள் வெளிர்வார் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எங்களை சிறை கொட்டடிக்குள் அடைத்தால், எங்களை பொய் வழக்குகளை புனைந்தால், எங்கள் மீது வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டுகளை புனைந்தால், எத்தனை அவதூறுகளை அள்ளி துடைத்தாலும் கூட நாங்கள் ஆவேசப்பட்டாலும் நாங்கள் இப்பொழுது அரசியல் பட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்களது நடவடிக்கைகளால். நமது அருமைக்குரிய தலைவர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து பெஸ்ட் கேடர் இஸ் பெஸ்ட் லீடர் என்று சொல்லுகிற வகையில் சிறந்த தொண்டனாக இருந்து தலைவராக இருந்தவர். ஒன்றிய பாஜக அரசை எஸ்டிபிஐ எதிர்க்கிறது. அந்த ஒன்றிய அரசை தான் தமிழகத்துடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசும் எதிர்க்கிறது. எனவே அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி காவல்துறை வாலண்டியராக இந்த அனுமதியை தந்திருக்க வேண்டும். 2 வருடத்திற்கு முன்பாக போடப்பட்ட வழக்கு 1 வருடம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு 1 வருடம் கழிந்துதான் அந்த வழக்கை அவர்கள் விசாரித்தார்கள். அதாவது ஏர்போர்ட்டில் வச்சு அவங்க உள்ளே கைது பண்ணல, ஏரோப்ளேனுக்கு உள்ளே போய் கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அவர்களுக்கு குடைச்சல் இருக்கிறது. இந்த கைது நடவடிக்கையின் மூலமாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடுமையான கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. காந்தியிலேருந்து, பேராசிரியர் ஜவாஹர்லாவிலேருந்து, தௌஹீத் ஜமாத்திலேருந்து, இப்படி எல்லா கட்சி அமைப்புகளும் பாரபட்சம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முதற்கொண்டு இதற்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் யார் நம்மளுக்கு குடைச்சலை கொடுக்குறாங்களோ அவங்கள இடி ரைடு விட்டு தூக்கணும், அவர்களுக்கு சிபிஐ ரைடு விட்டு அவங்கள காலி பண்ணணும். கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் சமயத்தில் வெளியாக்குனாங்க. உடனே மறுபடியும் சிபிஐ ரைடு. அப்போ ஊழல் என்றதுக்கு பேர் போன கட்சி, அப்போ தேர்தல் பத்திரத்தில் எத்தனை கோடி மோசடி செய்திருக்கிறீர்கள் என்று, அதாவது பாஜக எந்த அளவிற்கு மோசடி செய்திருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்தார்கள் ஆதாரங்களோடு. அப்போ அஜித் பவான் யார்? எதிர்கட்சியாக இருக்கும்போது அஜித் பவான் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிங்க, ஏகப்பட்ட ரைடு விட்டீங்க. பாஜகவில் அஜித் பவான் சேர்ந்தவன்னா என்ன ஆயிடுறாரு அப்படின்னாக்க, உஜாலா சொட்டு நிலத்தில் துவைச்ச கைலி மாதிரி ஆயிடுறார், வெள்ளை கைலி மாதிரி பலபலன்னு ஆயிடுறாரு. அங்கே இருக்கும்போது அழுக்காக இருக்கார், இங்கே ரின் சர்ஃபெக்சல் போட்டு இங்கே வந்தோன்னே துவைச்சி சூப்பராக ஆக்கிடுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு, உங்களுக்கு ஆதரவாக வந்த பிறகு உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அப்போ எதிர்கட்சியிலிருந்து உங்களை கேள்வி கேட்டால் இன்றைக்கு கடுமையான பிரச்சாரத்தை எஸ்டிபிஐ செய்து கொண்டிருக்கிறது. குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர், நார்மல் ப்ரௌனி, ராகி, சிறுதானிய பிஸ்கட், ஹோம்மேட் சாக்லேட், டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும். ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும். தொடர்புக்கு 7305418115 வாட்ஸ்அப் மட்டும். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை பண்ணுறது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா? அப்போ எஸ்டிபிஐ கட்சி தலைவரை கைது பண்ணிட்டா இங்கே தான் நிரந்தரமான தலைவர் கிடையாது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான தலைவர் கிடையாது, வேறு தலைவர் வருவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர்களை ஒரு கட்சியை அழிக்கிறதுக்கு ஒரு தலைவனை பிடிச்சா போதும், அந்த கட்சியை அழிச்சிடலாம். ஆனால் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரைக்கும் நீங்களாம் அப்படிலாம் செய்ய முடியாது. அப்போ நாம் எந்த அளவுக்கு சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி எப்படி அவரை மீட்டெடுப்பது என்பது எஸ்டிபிஐ கட்சிக்கு தெரியும். நீங்கள் 1000 தான் போட்டு உடம்புல எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தானே ஒட்டும். அப்போ நீங்கள் என்ன அடக்குமுறைகள் செய்தாலும், ஏன்னா அவர்களுக்கு இதே வேலையாக போச்சு. ராகுல் காந்தி அவர்களையும் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. அப்போ இவர்களுக்கு வேலையே என்னென்னா, இவர்களுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் மீது ஈடியை விடுறது, பீடியை விடுறது, மோடிக்கு வேலையே அதுதான். ஆனால் அவர்களுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, அஜித் பவான் மாதிரி அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறது, ஒரு போஸ்டிங்கை கொடுத்து ஆள் அமைக்கிறது.
அப்போ அதற்கு பெயர் போனவர்களே நீங்கள் தான். கருணாதாஸ் சொல்லியிருக்கிறார் பேட்டியில், பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. கருணாதாஸ் மட்டும் கிடையாது, ஆதாரங்களோட காங்கிரஸ் வெளியிட்டுச்சு இந்த கட்சியில் அதிகமாக ரவுடிகள் தான் இருக்கிறார்கள் என்று. அப்போ அந்த அளவிற்கு எல்லாத்துலேயும் நம்பர் 1. பீஃப் எக்ஸ்போர்ட்டில் மாத்திரம் நம்பர் 1 கிடையாது, ரவுடிகளை உள்ளே வச்சுருக்கிறதுல நம்பர் 1, மோசடியில் நம்பர் 1, ஊழலில் நம்பர் 1, லஞ்சத்தில் நம்பர் 1. அப்போ இப்படி எல்லாத்துலேயும் நம்பர் 1ஆக இருந்து கொண்டு மற்றவர்களை அயோக்கியர்களாக சித்தரிப்பது, தங்களை யோக்கியர்கள் போன்று காட்டிக்கொள்வது, இது வீரம் கிடையாது. அவங்க என்ன வாதம் வைக்கிறார்களோ, அவர்கள் என்ன கொள்கையை முன்னெடுக்கிறார்களோ, கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நீங்கள் ஜெயித்து காட்டுங்கள், அதுதான் வெற்றி. பிடிச்சி உள்ளே வச்சுட்டா வெற்றியா? அப்படி வெற்றி கிடையாது. எத்தனையோ இது போன்ற சர்வாதிகாரிகளை எல்லாம் சந்தித்த ஒரு நாடு தான் இந்தியா. உங்களுக்கெல்லாம் அப்பந்தான் ஆங்கிலேயர்களையே அடித்து துரத்திய, துவச்சி எடுத்து காய போட்ட மக்கள் இந்த மக்கள். அப்போ நீங்கள் காட்டக்கூடிய துப்பாக்கி முனைகளுக்கோ, தொடரக்கூடிய வழக்குகளுக்கோ, ஈடிக்கோ, சிபிஐக்கோ பயப்படக்கூடிய மக்கள் அல்ல எஸ்டிபி கட்சிக்காரர்கள். சட்ட ரீதியாக அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி அவர்களால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக யாரெல்லாம் உங்களுக்கு எதிராகன்னா தேவையில்லாமல் யார் எதிராக மாற போகிறா? வாக்கியா தகராறா? மோடிக்கும் எஸ்டிபிஐக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் என்ன சொத்து பிரச்சனையா? கிடையாது. அவர்களுக்கு உறுத்தலாக இருக்குது. நீங்கள் பண்ணி வந்த ஆட்சிக்கு எப்படி வர்றீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய முறை என்ன? அப்போ இதையெல்லாம் நீங்கள் கைவிட்டு விட்டு சரியான கொள்கையை முன்னெடுத்து வரணும். இல்லைங்க, இர்ஃபான்கிறவர் வீட்டில் ரைடு போகிறோங்கிற பேரில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு பச்சை குழந்தைய நீங்கள் ஏறி மிதித்து ஒரு காவல்துறை சாகடிச்சிடுறாரு. உங்களுக்கு மனசில் ஈவு இறக்கம் இல்லையா? ரைடுங்கிற பேரில் வீட்டில் பட்டன்னு பூந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அவரை இர்ஃபான்கிறவரை கைதி பண்ணுறங்கிற பேரில் ஒரு பச்சை குழந்தைய கொண்டிருக்கிறீங்களே, தாய் கதறி அழுகிறாளே, இது என்ன கொடுமை இந்த நாட்டில் நடக்குது? ஆவுன்னா ரைடா? எல்லாத்துக்கும் ரைடு விட்டா. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நன்றாக தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான். 1000 தான் நீங்கள் அடக்குமுறைகளை நீங்கள் ஏவிவிட்டாலும், என்னதான் நீங்கள் செய்தாலும் சத்தியம் உண்மை ஒரு நாள் வெல்லும். அது மக்களை ஒரு நாள். அதுக்கு முன்னாடி ஆட்டம் போட்ட அத்வானியினுடைய நிலைமை என்ன? வாஜ்பாயினுடைய நிலைமை என்ன? அத்வானி வர்றாரு, ரத யாத்திரை என்ற பெயர் ரத்த யாத்திரை நடத்தினாரே அத்வானி, அவர் என்ன ஆட்டம் போட்டார்? இன்றைக்கி உயிரோடு தான் இருக்கார். எங்கே அவர் உட்காரக்கூடிய இடத்துல இருக்கையில் அமரக்கூடிய பொழுது அவரை பின்னாடி துரத்தி விடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அமித்ஷா போங்கிறார், இப்படிங்கிறார். மதிப்புள்ள கட்சியில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் ஒரு நாள் வெல்லும் என்பார்கள். அதே போன்று ஒரு நாள் வெல்லத்தான் போகிறது. எஸ்டிபி கட்சியை நீங்கள் முடக்க முடியாது, ஒழிக்க முடியாது. நீங்கள் சிறையில் அடைத்தாலும் மக்களை நீங்கள் எவ்வளோ பேரை கொண்டே சிறையில் அடைப்பீங்க, எவ்வளோ பேருக்கு ரைடு விடுவீங்க, எவ்வளோ பேருக்கு ஜெயிலில் வச்சு சோத்த போடுவீங்க? அதெல்லாம் ஒன்றுமே முடியாது. ஆகையால் உங்களுடைய கனவு பலிக்காது. இது போன்ற விஷயங்களை ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த இயக்கங்களும் சேர்ந்து உங்களுடைய கண்டன குரல்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் சொல்லிக் கொள்கிறோம். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய சார்த்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டமாக. நான் உங்களுடைய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர், டாக்டர், பத்திரிகையாளர், சமூக சேவகர் முகமது அனஸ் பேசுகிறேன். மக்கள் ஃபவுண்டேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல்வேறு தளங்களில் ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான பணிகளை நாம் செய்து வருகின்றோம். குறிப்பாக சட்ட உதவிகள், பொருளாதார உதவிகள், அவர்களுக்கு மருத்துவ உதவிகள், அரசு சார்ந்த சலுகைகளை பெற்றுத் தருவது உள்ளிட்ட என்னெல்லாம் முடியுமோ நம்மால் அந்த பணிகள் எல்லாம் முடிந்ததை நாம் இந்த சமூகத்திற்கு நம் கடமையாக நடத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நமது திட்டங்களில் ஒன்றான ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கும், விதவைகளா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும், திருமணம் செய்யாமல் முதிர்கன்னியா இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கும், மற்றும் முதியோர்கள் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும், ஆதரவற்று வறுமையில் வாழக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய 30 நாட்களும் நல்ல உணவை உண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மளிகை பொருட்கள் நாம் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். அதன் அடிப்படையிலும் 2025ஆம் ஆண்டு இந்த வருடமும் நாம் அதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றோம். ஒரு நபரின் ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் இயன்ற 2000 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டம் முடிவாக இருக்கின்றது. எனவே நம் சமூக பணிகள் இது அனைத்திற்கும் ஆதரவு கொடுத்த அந்த சமூகம்
மற்ற சமூகமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாகிய தாங்கள் தங்களுடைய சதகாக்களையும் ஜக்காத்துடைய பணத்தையும் இன்னும் தாங்கள் தர்மம் செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் நம்ம மக்களுக்காக வேண்டி, இந்த ஏழைகளினுடைய சிரிப்பை நாம் காணுவதற்காக வேண்டி அதிகமாக தந்து அருள் புரிய வேண்டும் என்றும், இதன் மூலமாக நாம் இறை பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கில் மேற்கண்ட பணங்களை மளிகை என்று பெயரிட்டு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு குடும்பத்துக்கு நாம் 2000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஒரு ஏழையின் எத்தனை குடும்பத்தை உங்களால் தத்தெடுத்து, எத்தனை நபர்களை நீங்க தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி, சலாம்.